அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் எப்படி கென்வா செயலியை பயன்படுத்தி ஒரு பதாகை அல்லது ஒரு அழைப்பிதழ் இந்த மாதிரியான வடிவமைப்புகளை உருவாக்கலாம் என்பது தொடர்பாக பார்க்க போகின்றோம். இந்த கென்வா என்பது மிக மிக எளிமையாக இந்த வடிவமைப்புகளை செய்யக்கூடிய ஒரு தளம். எனவே நம் பள்ளியின் ஆண்டு 2, 3 மாணவர்கள் மிக மிக அடிப்படையான திறன்களை கற்றுக்கொண்டு இந்த வடிவமைப்பை மேற்கொள்ளலாம். அது எப்படி எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். முதலாவதாக எப்படி இந்த கென்வா தளத்திற்குள் நாம் செல்வது, இது ரொம்ப முக்கியம். முதலில் நாம் டெலிமா இந்த தளத்திற்குள் செல்ல வேண்டும். இது தொடர்பாக ஏற்கனவே ஐயா உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கின்றேன். நேரடியாகவும் நம்ம கென்வாக்கு நுழையலாம் கூகுளில் இருந்து. ஆனால் சிக்கல் என்னன்னா, நம்ம நேரடியாக நுழையும் பொழுது அது ஒரு பொதுவான கென்வா கணக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நாம் டெலிமா மூலியமாக நுழையும் பொழுது நமக்கு கென்வா ஃபார் எடுகேஷன் என்று சில கூடுதல் கூறுகளோடு அந்த தளம் நமக்கு கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ இந்த மாதிரி திறக்கும். இங்கே ஏற்கனவே என்னோட இமெயில் போட்டு வச்சிருந்ததுனால இங்கே என்னுடைய இமெயில் நான் பயன்படுத்த முடியுது. மாணவர்கள் உங்களுடைய சொந்த டெலிமா ஐடியை இங்கே உள்ளீடு செய்ய வேண்டும். அப்போ நீங்கள் யூஸ் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் தட்டிட்டு இங்கே உங்களோட ஐடி போட்டுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய பாஸ்வேர்ட், இது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு, உங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி லாகின் பண்ணும் பொழுது இப்படி கேட்கும், கண்டினியூ, பிறகு ஓகே இப்படி திறக்கும். இந்த இடத்துல நீங்கள் அப்படியே போயிட்டு ஆக்டிவிட்டி மூரேட்னு இருக்கும், அது நீங்கள் தட்டும் பொழுது இங்கே பாருங்கள் கென்வா ஃபார் எடுகேஷன் இப்படி திறக்கும். இது நீங்கள் சொடுக்க வேண்டும். ஓகே, இதை சொடுக்கிய பிறகு ஓகே இப்படி கேட்கும், கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கான கென்வா கணக்கு திறக்கப்பட்டோம். அவ்வளோதான். சரியா? இப்போ இந்த கென்வாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் யோர் டிசைன்ஸ் டெம்ப்ளேட்ஸ் கென்வா ஏஐன்னு இருக்குது. முதல்ல டெம்ப்ளேட்ஸ் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப எளிமை. இப்போ டெம்ப்ளேட் என்னன்னா, ஏற்கனவே நமக்கு இங்கே வடிவமைத்து பல டெம்ப்ளேட்ஸ் வழங்கப்பட்டிருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு தீபாவளி போஸ்டர் செய்ய போகிறோம்னாக்கா நம்ம இங்கேயே தீபாவளி போஸ்டர் அப்படின்னு தட்டினோம்னாக்கா பாருங்க நம்மளுக்கு ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட தீபாவளி போஸ்டர்ஸ் நிறைய இங்கே திறக்கும். இதுல இருந்து நம்ம ஏதாவது பிடித்த வடிவமைப்பை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் எடிட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இது வழக்கமான முறை, ரொம்ப எளிய முறை. ஆனால் நாம் ஒரு போட்டியில் கலந்து கொள்ள போகின்றோம் என்கின்ற பொழுது நாம் இந்த ஏற்கனவே செய்து வைத்திருக்கின்ற டெம்ப்ளேட் பயன்படுத்தக்கூடாது. மாறாக நம்மளுடைய சொந்த டெம்ப்ளேட் நம்ம உருவாகும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இதில் உங்களுடைய இடதுபுறம் பாருங்கள் கிரியேட்னு இருக்கு. இந்த கிரியேட் நீங்கள் சொடுக்க வேண்டும். சொடுக்கிய பிறகு இங்கே கேட்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு. நம்ம ப்ரெசன்டேஷன் இல்லை, வீடியோ இல்லை, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இல்லை. ஓகே, நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம். ஓகே, சரி, இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம எடுத்துக்கலாமே பயிற்சிக்கு. ஓகே, இப்படி நம்மளுக்கு தெரியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்களுடைய இடதுபுறத்தில் இருக்கின்ற கூறுகளும் பிறகு மேலே சில கூறுகள் வரும். இந்த 2 தான் நம்ம கற்றுக்க போகிறோம் அடிப்படையில். ஓகே, டிசைன் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம விட்டுறலாம். எலிமெண்ட்ஸ், இந்த எலிமெண்ட்ஸ் எதுக்குன்னா, நம்ம ஏதாவது உள்ளுக்கு வடிவங்கள் போட போகிறோமா, இப்போ நம்ம ஷேப்ஸ் போட போகிறோம்னா ஷேப்ஸ் தட்டிக்கலாம். ஷேப்ஸ் தட்டிட்டு இங்கே பாருங்கள் நிறைய வகை ஷேப்ஸ் வரும். அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு இது ஷேப் வேணுமா, உள்ளுக்கு அந்த ஷேப் நம்ம போட்டுக்கலாம். வட்டம் என்ன வட்டம் நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ் உள்ளுக்கு போட்டுக்கலாம். பிறகு அதை நிறம் மாற்ற போறோம்னா கூட நம்ம நிறம் மாற்றி கொள்ளலாம். சரிங்களா? நம்ம நிறம் மாற்றி கொள்ளலாம். பிறகு இதை நம்ம பெருசாக்க போறோம், சிறிதாக வைக்க போறோம். இந்த மாதிரி எப்படி எல்லாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுவே நம்மளுடைய பேக்ரவுண்டாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இதை நம்ம நீட்டாக அழுத்தோம்னா இதோட பேக்ரவுண்டாக நம்மளுக்கு வந்துருச்சு. இதற்கு பிறகு இது மேலே நம்ம எழுதுறது மாதிரிலாம் செய்யலாம். அப்படி நம்மளுக்கு இது வேணாம் அப்படின்னாக்கா நம்ம இதில் வேறு என்ன செய்யலாம்னா, நம்ம இங்கே தேடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு
ஒரு பூ போல வேணுமா, அப்போ ஃப்ளோரல் ஃப்ளோரல் பேக்ரவுண்ட் அப்படி தெரிஞ்சோம்னாக்கா அங்கே பாருங்க நம்மளுக்கு நிறைய ஃப்ளோரல் பேக்ரவுண்ட் வந்துடும். இப்போ நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு, சரி எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, அப்போ நான் இதை எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே, நான் இதை எடுத்து எப்படி போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி நான் இதை வடிவமைச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் எலிமெண்ட்ஸில் பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயம் இதில் இருக்குது. இது நீங்கள் தேடி பார்த்தா உங்களால் வந்து செய்ய முடியும். அதற்கு அடுத்து டெக்ஸ்ட் என்று பார்க்கும் பொழுது இது நம்மளுடைய எழுத்துக்களை நாம் எப்படி உள்ளீடு செய்வது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஹெட்டிங்ஸ் போயிட்டு இங்கே நம்மளுக்கு எழுத தொடங்கிடும். அப்போ நம்ம இங்கே வந்து என்ன நம்ம தட்டச்சு செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு மதர்ஸ் டே விஷயம் செய்யலாமே அன்னைய தினத்திற்கு. அப்போ ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எழுத்து எனக்கு பிடிக்கல, இந்த எழுத்துரு எனக்கு பிடிக்கல, நான் எழுத்துரு மாற்றணும் அப்படின்னாக்கா இங்கே பாருங்க மேலே திறந்துருச்சு. ஐயா சொன்னலாம் இல்லையா, மேலே பாருங்க முதல்ல உள்ளது தான் வந்து உங்களுடைய எழுத்துரு வகைகள். இங்கே நிறைய எழுத்துரு இருக்கும், நீங்கள் பாருங்க மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த எழுத்துக்களுக்கு ஏற்ப நீங்கள் இதை மாற்றிக்கொள்ளலாம். இது ஒன்றாவது. அடுத்தது அதனுடைய அளவு, சைஸ். நீங்கள் சின்னதாக்குறதுனா சின்னதாக்கிக்கலாம், பெருசாக்குறதுனா பெருசாக்கிக்கலாம், அது செய்யலாம். பிறகு இதனுடைய வண்ணம். இப்போ எனக்கு வெள்ளை நிறம் வேணாம், எனக்கு வந்து மஞ்சள் நிறம் வேணும்னா அந்த பாருங்க மஞ்சள் நிறம் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி அதோட நிறத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். சரியா? அதற்கு அடுத்தது அண்டர்லைன் பண்ணுறது, ஸ்ட்ரைக் த்ரூ மேலே கோடு போடுறது, பிறகு எழுத்துக்கு சின்ன எழுத்து பெரிய எழுத்து மாற்றுவது, இது செய்யலாம். இது ஒரே வரிசைனால இப்படி இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து 2 வரிசையா மாத்திட்டோம்னாக்கா மேலே கீழே அப்படின்னாக்க இது கூட நீங்க பாருங்க, இதை நீங்க நவுத்தி கொள்ளலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். பிறகு இப்போ இந்த ஹாப்பியும் மதர்ஸ் டேயும் ரொம்ப தூரமா இருக்கு, நான் கிட்டையாக போறேன்னாக்கா அது இந்த இடத்துல ஓகே லைன் ஸ்பேசிங் இதை அப்படியே சின்னதாக்கிக்கிட்டா நான் வரும். பிறகு லெட்டர் ஸ்பேசிங் எழுத்துக்களை தூரமாக்குறது இல்லை, இந்த மாதிரிலாம் நம்ம செய்து கொள்ளலாம். பிறகு டிரான்ஸ்பேரன்சி இப்போதைக்கு வேணா இஃபெக்ட் போகலாம். இஃபெக்ட் போயிட்டு நம்ம இந்த எழுத்துக்களை வெவ்வேறு வடிவமாக கூட நம்ம வந்து அவுட்லைன் போட போறோம்னாக்கா போட்டுட்டு கருமை நிறம் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து இதை மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரி செய்யலாம். பிறகு அனிமேட் பண்ணோம்னாக்கா இந்த எழுத்து எப்படி வரும், இப்படி வேணும், அல்லது எனக்கு இப்படி வேணும், அல்லது எனக்கு இப்படி வேணும், இந்த மாதிரிலாங்க நம்ம இதை செய்து கொள்ளலாம். சரிங்களா? ஓகே, அப்போ நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் பார்த்துட்டோம், டெக்ஸ்ட் பார்த்துட்டோம், டெக்ஸ்டில் மேலே உள்ள எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது அப்லோட்ஸ். அப்லோட்ஸ் நம்ம என்ன செய்யலாம், நாம் இதில் ஏதாவது படங்களோ அல்லது இசையோ பாடலோ உள்ளீடு செய்ய போகிறோம்னாக்கா அதை ஏற்கனவே நம்மளுடைய கணினியில் நம்ம வந்து தரவிறக்கம் செய்து வைத்திருக்கணும். நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய கணினியில் வைத்திருக்கணும். அதை இங்கே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணினியில் இருக்கிறதுலாம் இங்கே வரும், நம்ம அதை தட்டி பயன்படுத்திக்கலாம். அப்படி இங்கே நம்மளுக்கு வேணாம் அப்படின்னாக்கா நாம் நேரடியாக கூகுளில் இருந்து கூட எடுத்துக்கொள்ளலாம். எப்படி கூகுளில் இருந்து எடுக்கலாம்னா பக்கத்தில் ஒரு டேப் தட்டிட்டு இப்போ நம்மளுக்கு மதர்ஸ் டே இல்லையா, சரி எடுத்துக்காட்டுக்கு மதர்ஸ் டே பேக்ரவுண்ட். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் வந்திருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை பயன்படுத்த போகிறேன்னாக்கா ஒன்றும் இல்லை, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி இமேஜ் போயிட்டு லெஃப்ட் திருப்பி ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட். இது பாருங்க உங்களுக்கு இது. அப்போ அப்படியே அந்த படத்தை நம்மளுக்கு தகுந்த மாதிரி பெருசாக்கி கொள்ளலாம். இல்லை இந்த மாதிரி கூட நம்ம செய்ய முடியும். அப்போ நம்ம இதை உள்ளீடு செய்வதற்கு நமக்கு 2 முறை இருக்கின்றது. ஒன்று, நாம் அதனை இந்த அப்லோட் வழியாக நம்மளுடைய கணினியில் தரவிறக்கம் செய்து எடுக்கலாம். இல்லை என்றால் நேரடியாக கூகுளில் இருந்து கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? அப்படி கூட நம்ம செய்யலாம். பிறகு இந்த டூல்ஸ், இதை நம்ம இதை எழுத போகிறோமா, நம்ம இதை எழுதிக்கலாம். நிறம் மாற்றிக்கொள்வது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதிலிருந்து நீங்கள் மற்ற விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம்.
அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ், நம்மளுக்கு சிக்கல் இல்லை, நம்ம ஏற்கனவே செய்து வைத்திருந்த ப்ராஜெக்ட்ஸ் இதில் இருக்கும். இப்போ நம்ம முதல் முறை செய்யணும்னா இங்கே எதுவுமே இருக்காது. அதற்கு பிறகு ஆப்ஸ் போனீங்கன்னாக்கா இதுவும் இப்போதைக்கு நம்மளுக்கு வேணாம். மேஜிக் மீடியா போனீங்கன்னாக்கா இங்கே நாம் சொந்தமாக ஒரு படத்தை உருவாக்கி கொள்ளலாம். இது ஏஐ மூலியமாக பாருங்க. என்டர் 5+ words to describe அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 5 சொற்கள் போடலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான படம் வேணும் அப்படின்னு போட்டுட்டு ஜெனரேட் இமேஜ் தட்டிங்கன்னா அதற்கு ஏற்றால் போல அது படத்தை உருவாக்கி கொடுக்கும். இது ஒரு ஏஐ செயல். சரிங்களா? இப்படியாக நாம் ஒரு போஸ்டர் உருவாக்கலாம் எளிய முறையில். அப்போ நம்ம ரொம்ப கடினப்பட தேவையில்லை. ஒன்று, நம்மளுக்கு கேன்வா உள்ளுக்கு வர தெரியணும். வரது ரொம்ப எளிமை, நான் சொல்லி கொடுத்துட்டேன். இரண்டாவது, இந்த இடது புறத்தில் இருக்குது எலிமெண்ட்ஸ், டெக்ஸ்ட், அப்லோட். இந்த 3லயே நம்மளுடைய ஒரு போஸ்டரை நம்ம அழகாக முடிச்சிடலாம். இப்போ முடித்த போஸ்டர் எப்படி நாம் மற்றவர்களுக்கு அனுப்புவது, இது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஷேருக்கு சென்ட் டு டீச்சர் கூட செய்யலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம இந்த டீச்சரோட இமெயில் அட்ரஸ் நம்ம இதில் போடணும். இந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். நம்மளுடைய பள்ளி ஆசிரியர்களுடைய பெயர் இருக்குது. இப்போ எனக்கு அனுப்ப போறீங்கன்னாக்கா என்னுடைய பெயர் தட்டி அனுப்பலாம். அல்லது தலைமை ஆசிரியர்னா தலைமை ஆசிரியர் பெயர் தட்டி அனுப்பலாம். சத்யாவணி டீச்சர்னா சத்யாவணி டீச்சர் பெயர் தட்டி அனுப்பலாம். இது ஒரு முறை. அப்படி இல்லாட்டினாக்கா நாம் ஷேர் டவுன்லோட் இருக்கு பாருங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே பிடிஎஃப்னு கொடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் வேணால் நம்ம ஒரு படமாக செய்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ஜேபேக் அல்லது பிஎன்ஜி இது ரெண்டும் படத்துக்கு. இல்லை நான் இது ஒரு வீடியோவாக செஞ்சுருக்கேன், காணொலியாக செஞ்சுருக்கேன் அப்படின்னாக்கா MP4 வீடியோ. அப்போ நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு படமாக வேணும், படம் சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் தட்டினோம்னாக்கா நாம் செய்த இந்த போஸ்டர் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிவிடும். சரியா? ஓகே, எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே வந்துருச்சு. இதோ பாருங்க. இப்போ இந்த போஸ்டர் இங்கே தயாராக இருக்கு. சரியா? ஆக இப்படிதான் எளிய முறையில் ஒரு கேன்வா போஸ்டர் நாம் செய்வது. இது தொடர்பான வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மாணவர்கள் நேரடியாக என்னை பள்ளியின் அணுகி கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.